காஃபி குடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. காஃபி குடிக்கிறதுனால நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய கெடுதல்களும் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மிதமான பிளாக் காஃபி எடுக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கு. அதாவது சர்க்கரை இல்லாம பிளாக் காஃபி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை எடுத்துக்கலாம். இதனால என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, காஃபி குடிக்கிறதுனால லிவர் சம்பந்தமான நோய்கள் ரொம்பவே குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது லிவர் சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ், லிவர் கேன்சர் இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கும் காஃபி ஒரு நல்ல ட்ரிங்க்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. காஃபில கஃபைன் இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம். செல் டேமேஜ் ஆகாம பாதுகாக்குது. அது மட்டும் இல்ல, இன்ஃப்ளமேஷனா இருக்கட்டும், கேன்சர் செல்ஸ் உருவாக்குறதையும் தடுக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுக்கும் ஞாபகத்திறனோட இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காஃபியுமே வித்தவுட் சுகர், வித்தவுட் மில்க், அதாவது பிளாக் காஃபியா எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்ல 2 வேளை எடுக்கிறது தான் உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. அதிகமா எடுக்கும் போது என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா, நெஞ்செரிச்சல் இருக்கு, தலைவலியா இருக்கட்டும், குமட்டல், ரொம்பவே கோவப்படுறது, அல்சர் ப்ராப்ளம் வருது, டைஜஷன் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ எப்போவுமே லிமிட்டோட எடுக்கிறது பார்த்துக்கோங்க.